ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடல் மற்றும் முகம் முழுவதும் வெண்மையாகிறதுக்கான சோப்பை எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் அதிகபட்ச செலவும் இல்லாமல் வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவே முக்கியமானது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக 100 கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோப் பேஸ் வந்து எல்லா விதமான கெமிக்கல் ஷாப்லையும் ஆன்லைன் ஷாப்லையும் கிடைக்கும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு ஹெவியாக இருக்கும். கடைகளில் வாங்கக்கூடிய சோப்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க. ஸோ அதை காட்டிலையும் இந்த சோப் பேஸில் நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய சோப் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்னே சொல்லலாம். ஸோ அதில் நம்ம கலக்கக்கூடிய ஒரே ஒரு கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சோப் பேஸ் மட்டும்தான். ஸோ கடைகளில் எக்கச்சக்கமாக கெமிக்கல்ஸ் கலந்துருக்கிறத காட்டிலையும் இது வந்து எவ்வளவோ பெட்டர்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக இது ஒரு கெமிக்கல் அவ்வளோதான் சொல்லலாம். இதனால் நமக்கு பெருசாக பாதிப்புகளும் வந்து ஏற்படாது. இப்போ இதை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பவுலில் வச்சுருக்கக்கூடிய சோப் பேஸை வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து அதை மறந்துட்டேன். ஸோ அதனால இடையில வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் வந்து உடனே அதில் மிக்சிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வேறு ஒரு அச்சில் மாற்றிடணும். இல்லை அப்படின்னா அது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கெட்டி ஆகிரும். ஸோ இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆலோவேரா ஜூஸை வந்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கலை. ஸோ 1-2 அரைச்சி வச்சுருக்கதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கூடவே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு மாதிரி கொஞ்ச நாள் நமக்கு வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக பாதுகாக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பாதியாக கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து அந்த சோப் மெல்ட் பண்ணதை வந்து ஊற்றிடலாம். நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே ஒரு 2 ஹவர்ஸ் வந்து வச்சா போதும், உங்களுக்கு செட் ஆகிரும். முடிஞ்ச அளவு நீங்கள் பேப்பர் கப்பில் வந்து செட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் வேண்டாம். ஸோ எனக்கு அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்றதுனால நான் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி சோப் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் செட் ஆனதுக்கப்புறம் மெல்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சோப் நான் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னொரு சோப் ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருந்தேன், ஃபேர்னஸ் சோப்புன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பீல் பவுடரில். ஸோ அந்த சோப் வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அந்த சோப்பை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா நான் தயாரித்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. பட் எனக்கு வந்து மெல்ட் ஆகவே இல்லை. ஸோ நல்ல சூப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகாமல் நல்லா தாக்கு பிடிக்கும் இந்த சோப் மாதிரியே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்றாழை சோப் வந்து தயாராகிருச்சு. ஸோ ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எந்த ஃபுட் கலரோ அல்லது வேறு எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட் இது மட்டுமே போதும், நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஆலோவேராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் கூலிங் ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். இதனால ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். அண்ட் இது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ஈரப்பதம் கொடுத்துட்டே இருக்கும். ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸ்கின்ல வந்து எந்த விதமான பிம்பிள்ஸோ அல்லது ஸ்கின் இரிட்டேஷனோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த ஆலோவேரா ஜெல் எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கோ அதே மாதிரி ஃபேஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விட்டமின் இ கேப்சூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சருமத்துக்கு தேவையான அந்த சத்துக்கள் எல்லாம் கொடுக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.